கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் எதற்காகடா கையேந்தி நிற்கிறோம்? கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், எவனோடும் என் தம்பிகளை என் தங்கைகளை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நான் சீமானிக்கிறார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 300 கோடி 500 கோடி 1000 கோடி ஒரு சீட் ஒரு விழுக்காடு வாக்கு இல்லாத கட்சி இன்னைக்கு 500 கோடி பேரம் பேசுது. ஒரு விழுக்காடுங்க, 1% 500 கோடி கேட்கறான். இவங்களும் கொடுக்க தயாரா இருக்காங்க. விருப்ப மனு வாங்கன்னு கூப்பிட்டா ₹1 வரமாட்டான் கட்சி அலுவலகத்துக்கு. அந்த கட்சி 10 சீட்டு கேக்குது, கொடுக்கறான். சாதி கட்சி 50 கோடி 100 கோடி வாங்குது. 8.22 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. அது மோடியா ராகுல் காந்தியா என்கிற அந்த தேர்தலிலே திமுக பல கூட்டணி, அதிமுக பல கூட்டணி, பாஜக கூட்டணி என்ற நிலையிலேயே ஓட்டுக்கு பணத்தை வாங்கினாலும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும். 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுடைய நிலைய வேற. சீமானந்தம் பேரம் பேசணும் நினைச்சிருந்தா எந்த கட்சியோடும் பேரம் பேசலாம். நாங்கள் சொகுசாக வாழலாம். நாங்களும் ரேஞ்ச் ரோவர்ல போலாம், லம்போகினில போலாம். இந்த 2 திராவிட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனா குறுக்கே இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இப்ப இவன் வர்றான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா போங்க. உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த புது பீஸை கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம். அதுக்கு தான் அடிக்கிறோம்.